அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 4ஆம் தேதி. போப் ஆண்டவர் போற்றி புகழ்ந்த உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் பிறந்த தினம் என்று. இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கிடந்தன. இறைவன் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார். ஒளி பிறந்தது என்று அன்றைய போப் ஆண்டவர் போற்றி புகழ்ந்த உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் பிறந்த தினம் என்று. ஞாயிற்றுக்கிழமை 2026 வருடத்தில் இரண்டாவது வாரத்தின் முதல் நாள். இங்கிலாந்து லிங்கன்ஷயர் நகரில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே இவருக்கு அறிவியலில் ஆர்வம் அதிகம். தண்ணீரிலும் வேலை செய்யும் கடிகாரத்தை உருவாக்கினார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை கைவிட வேண்டிய நிலை வந்தது. கல்வியில் அவர் கொண்டிருந்த ஆர்வத்தை அறிந்து கொண்ட அவரது மாமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக டிரினிட்டி கல்லூரியில் சேர்த்தார். அங்கு இவர் பட்டப்படிப்பு பயின்றார். அறிவியல் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கினார். 21ஆம் வயதிலிருந்து 27ஆம் வயதுக்குள் பிற்காலத்தில் உலகில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த இருந்த ஏராளமான அறிவியல் கோட்பாடுகளுக்கு இவர் அடித்தளங்களை அமைத்தார். வெண்ணிற ஒளி வானவில்லின் வண்ணங்கள் அனைத்தும் அடங்கிய கலவை என்பதை கண்டறிந்தார். ஒளி பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட், ஒளி கோட்டம் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் விதிகளையும் அதன் விளைவுகளையும் ஆய்வு செய்தார். பல வண்ணங்களை கொண்ட தகட்டை சுழற்றும் போது அவை வெண்மை நிறத்திலும் மாறுவதை நிரூபித்து காட்டினார். வெகு தொலைவில் உள்ள ஒளிரும் பொருளிலிருந்து வெளியாகும் துகள்கள் பரவெளியில் வினாடிக்கு 190,000 மைல் வேகத்தில் விரைந்து வருவதால் நமக்கு ஒளியாக தெரிகிறது என்பதுதான் அந்த கோட்பாடு. இவற்றின் விதிகளை பயன்படுத்தி 1668 முதலாக பிரதிபலிப்பு தொலைநோக்கியை தயாரித்தார். காற்றாலை இயங்குவதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். அல்ஜிப்ரா கணிதத்தில் பயன்படுத்தப்படும் இன்டகிரல் கால்குலஸ் மற்றும் பைனாமியல் தேற்றத்தை கண்டறிந்தார். இது நவீன அறிவியல் கோட்பாட்டின் ஏராளமான விஷயங்கள் தோன்றுவதற்கு வித்தாக அமைந்தது. ஆப்பிள் பழம் மரத்திலிருந்து கீழே விழுவதை பார்த்த இவர் அதை ஆராய்ந்து புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார். ஆராய்ச்சிகளை தொடர டிரினிட்டி கல்லூரி இவருக்கு ஃபெல்லோஷிப் வழங்கியது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். லண்டன் ராயல் சொசைட்டியின்